அன்பு நேர்களே, வளைகுடாவில் தொடர் பதற்றம் நிலவி வருகின்றது. நாளை வெள்ளிக்கிழமை இலங்கை நேரப்படி சுமார் 12 மணி வாக்கில் மஸ்கட் மாநகரில் ஒமானின் மஸ்கட் மாநகரில் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகின்றது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறப் போவதில்லை என்றும் அநேகமாக பேச்சுவார்த்தை தோல்விதான் முடியும் என்றும் சொல்லி இருக்கின்றோம். தொடர்ச்சியான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. தற்பொழுது இந்த நெருக்கடியான நிலையில் பாரசீக வளைகுடாவில் 2 வெளிநாட்டு எண்ணெய் டேங்கர்களை ஈரான் கைப்பற்றியதாக தற்பொழுது செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. தற்செயலாக அது முழு வளைகுடா முழுவதும் இந்த செய்தி ஆட்பரித்து வருகின்றது. வளைகுடாவில் 2 வெளிநாட்டு எண்ணெய் டேங்கர்களை ஈரான் IRGC பறிமுதல் செய்திருப்பதாகவே உலக பரப்பில் செய்திகள் வெளிவந்தம் இருக்கிறது. சற்று முன்னர் இந்த செய்தி உலகம் முழுவதும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அநேகமாக வளைகுடா முழுவதும், அதாவது ஈரானுக்கு சொந்தமான கடல் பிரதேசங்கள் ஈரானின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கின்றது. முற்றுமுழுதாக அது தனது ட்ரோன்ஸ்கள் மற்றும் நேவிகள் மூலமாக தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றபடியால் தான் இந்த 2 கப்பல்களும் திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக ஒயில்களை கடத்தி செல்கின்ற போதுதான் பிடிபட்டிருக்கின்றது. இது எந்த நாடு என்று இன்னும் சொல்லவில்லை, எந்த நாட்டு கொடியும் இல்லை. இது எப்படி என்றால், அதாவது சர்வதேச எல்லையில் எந்த நாடும் இதுகளை கைப்பற்ற முடியாது, சீஸ் பண்ண முடியாது இல்லையா. சர்வதேச எல்லையில் ஏராளமான கப்பல்கள் தனது நங்கூரங்களை போட்டு தங்கியிருக்கும். ஆனால் அந்த எல்லைக்கும் இந்த கடத்தல் நடக்கின்ற ஹார்முஸ் டலத்தன் எல்லைக்குள்ளும் சிறிய படகுகள் மூலம் எண்ணெயை கடத்துவது, இதுதான் இந்த திருட்டு வேலை. அதாவது பெரிய கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி அருகே நிற்கலாம், அது அவங்க அதுக்கு ஒரு குறுகிய எல்லை தானே, அதை தாண்டி சர்வதேச எல்லையில நிறுத்தி வச்சுட்டு அங்கிருந்து சிறிய வள்ளங்கள், அதாவது நம்ம ஊர்ல காலி அலியா போட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அலியா போட் மூலமாக எண்ணெய்களை கடத்துவது. இதைத்தான் இதுவரையும் நான் நினைக்கின்ற ஒரு 4வது தடையாக ஈரானிய படைகள் இந்த திருட்டு வேலையை பிடித்திருக்கிறதாக தான் பார்க்கின்றேன். கடந்த டிசம்பரிலும் ஏராளமான ஒயில்கள் திருட்டு கப்பல்களை பிடித்திருந்தது. அந்த வகையில் இன்று வியாழக்கிழமை தான் உலக பரப்பில் மிக பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. பாரசீக வளைகுடாவில் வியாழக்கிழமையான இன்று இரவு வெளிநாட்டு எண்ணெய் டேங்கர்களை புரட்சிகர காவல் படையின் கடற்படை கைப்பற்றியதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி செய்தி தற்பொழுது செய்தி வெளியிட்டுள்ளது. இது உலகம் முழுவதும் இந்த செய்தி வெளிவந்தம் இருக்கின்றது. அதற்காகத்தான் நாங்கள் இந்த செய்தியை உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸாக கொண்டு வந்திருக்கின்றோம். பாரசீக வளைகுடாவில் 2 வெளிநாட்டு எண்ணெய் டேங்கர்களை ஈரான் பறிமுதல் செய்ததாக அரசு தெரிவித்திருக்கும் நிலையில் வளைகுடா செய்திகளும் இந்த செய்தி முதலிடத்தை பிடித்திருக்கின்றது. டேங்கர்களின் தேசியத்தை அறிவிக்கவில்லை, அதாவது எந்த நாட்டு கப்பல் என்பதற்கான எந்த ஒரு கொடியும் இல்லை என்பதுதான் இங்கு ஒரு ஹைலைட்ஸாக பார்க்கப்படுகின்றது. ஈரானின் புரட்சிகர காவல் படையின் கடற்படை பிராந்திய தளபதியான ஜெனரல் ஹைடர் ஹொனாரியன் மோஜாராட் டேங்கர்கள் டீசல் உட்பட சுமார் 1 மில்லியன் லிட்டர் எரிபொருளை சுமார் 6300 பீப்பாய்களை சுமந்து சென்றதாகவும் அவை பாசி தீவுக்கு, அதாவது பாசி ஐலண்டுக்கு அருகே பறிமுதல் செய்யப்பட்டு துஷருக்கு மாற்றப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இது பந்தர் அப்பாஸ் இருந்து இதை கண்காணித்திருக்காங்க சொல்லப்படுகின்றது. 2 டேங்கர்களிலும் இருந்த 15 பணியாளர்கள் நீதித்துறை அதிகாரிகளின் காவலில் உள்ளனர். அதாவது ஈரானிய IRGCயின் பப்ளிக் போலீஸ் சர்வீஸ் கமிட்டியிடம் அவர்கள் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாளை அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதேவேளை அதாவது ஈரானுடன் ஒட்டி உறவாடுகின்ற ஏதாவது ஒரு நேச நாடுகளின் வேலையாட்கள் என்றால் அவர்கள் ராஜதந்திர ரீதியாக டிப்ளமேட்டிக் மிஷன் ஊடாக பேசப்பட்டு அவர்கள் நாளை மறுதினமோ 2-3 தினங்களில் விடுதலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது இப்பொழுது இந்த திருட்டு எண்ணெய் கப்பலில் பிடிபட்ட 15 ஊழியர்களும் வெவ்வேறு நாட்டை சேர்ந்த ஊழியர்களாக இருப்பார்கள். நிச்சயமாக ஒரு இந்தியனாவது இருப்பான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது தென்னிந்தியாவோ வட இந்தியாவோ நோர்த் இந்தியா எந்த இந்தியாவோ ஒரு இந்தியன் கண்டிப்பா இருப்பான். ஏன்னா அது 15 பேருக்கு ஒருத்தன் இருப்பான். வெவ்வேறு பிலிப்பீன் அந்த மாதிரி நாட்டுக்காரங்க இருக்கலாம். இனி ஈரானுக்கு எதிரிகள் இல்லாத நாட்டு வேலையாட்கள் என்று சொன்னால், அல்லது ஈரானுக்கு எதிரானவர்கள் அல்ல என்று இவர்கள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் அந்தந்த நாட்டின் தூதரகங்கள் மூலமாக
பேச்சுவார்த்தை செய்யப்பட்டு அவர்கள் 2-3 தினங்களில் அவர்கள் விடுதலை செய்வாங்க மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதுதான் உலக வளமையும். ஈரான் அவ்வப்போது பிராந்தியத்தில் இதே போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் எண்ணெய் கடத்தி செல்லும் கப்பல்களை கைப்பற்றி இருக்கின்றது. டிசம்பரில் மூலோபாய ரீதியான ஹார்முஸ் ஜலசந்தியில் பயணித்த போது ஒரு வெளிநாட்டு டேங்கரை கைப்பற்றியது. 16 பணியாளர்களை தடுத்து வைத்தது. நவம்பரில் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஒரு கப்பலையும் ஈரான் கைப்பற்றியிருந்தது. 2019 ஆண்டில் டேங்கர்களை சேதப்படுத்திய கப்பல்கள் மீதான தொடர்ச்சியான லிம்பர்ட் சுரங்க தாக்குதல்களுக்கும் 2021 ஆண்டில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய எண்ணெய் டேங்கர் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தி 2 ஐரோப்பிய பணியாளர்களை கொண்டதற்கும் மேற்கத்திய நாடுகள் ஈரானை குற்றம் சாட்டியிருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் உலக வல்லரசுகளான ஈரானின் 2015 அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து ஒருதலை பட்சமாக விலகிய பின்னர் அந்த தாக்குதல் தொடங்கியிருந்தது. ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை IRGC வியாழக்கிழமையான இன்று வளைகுடா நீரில் எரிபொருள் கடத்தியதற்காக 2 எண்ணெய் டேங்கர்களையும் அவற்றில் வெளிநாட்டு குழுவினரையும் கைப்பற்றியதாகத்தான் உலக பரப்பில் செய்திகள் வெளிவந்தம் இருக்கின்றது. டேங்கர்கள் எந்த நாட்டு கொடிகளையும் சுமந்து பெறாததால் அது எந்த நாட்டு கப்பல் என்பதை உடனடியாக அறிய முடியவில்லை என்றும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் தெஹ்ரானின் கொடிய எதிர்வினை மற்றும் தெஹ்ரான் ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு பிறகு வாஷிங்டன் ஒரு கடற்படை குழுவை அந்த பகுதிக்கு அனுப்பியதால் அதிகரித்த பதட்டத்தின் மத்தியில் இந்த பறிமுதல்கள் நடந்திருக்கின்றது. இது சில வேளை அமெரிக்காவுக்கு ஆதரவான 2ஆம் தர அணியாகவும் இருக்கலாம் என்றும் ஒரு தகவல் சொல்லுகின்றது. தெற்கு ஈரானில் உள்ள பந்தர் அப்பாஸ் துறைமுகம் தெஹ்ரான் ஈரானில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை வியாழக்கிழமை வளைகுடா நீரில் எரிபொருள் கடத்திற்காக 2 எண்ணெய் டேங்கர்களை கைப்பற்றிய செய்தி உலக பரப்பில் வெளிவந்தாலும் எந்த நாடும் அது இன்னும் உரிமை கோரவில்லை என்பதும் ஒரு மேலதிக தகவல். டேங்கர்கள் எந்த கொடிகளை சுமந்து சென்றன அல்லது குழுவினரின் தேசியங்கள் உடனடியாக தெரியவில்லை. அதாவது அந்த பிடிபட்ட 15 நபர்களும் எந்த நாட்டை சேர்ந்த நேஷனாலிட்டி என்றும் அவங்க தெரியவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுக்கு தெஹ்ரானின் கொடிய பதில் மற்றும் தெஹ்ரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் எச்சரிக்கையை தொடர்ந்து வாஷிங்டன் ஒரு கடற்படை குழுவை அந்த பகுதிக்கு அனுப்பியதால் அதிகரித்த பதற்றத்தின் மத்தியில் இந்த பறிமுதல்கள் நடந்து வருகின்றது. 2 கப்பல்களிலும் 1 மில்லியன் லீட்டருக்கும் அதிகமான கடத்தப்பட்ட எரிபொருள் கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் ஈரானிய செய்தி தெரிவிக்கின்றது. வளைகுடாவில் உள்ள ஈரானின் பார்சி ஐலண்டுக்கு அருகில் காவலர்கள் கப்பல்களை கைப்பற்றியதாகவும் IRGC-உடன் இணைக்கப்பட்ட நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இந்த டேங்கர்கள் பல மாதங்களாக கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. அடேங்கப்பா. மேலும் IRGC-யின் கடற்படைகளால் கண்காணிப்பு, இடைமறிப்பு மற்றும் உளவுத்துறை நடவடிக்கைகளுக்கு பிறகு அடையாளம் காணப்பட்டு இடைமறைக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டதான் என்று சொல்லுகின்றார்கள். இந்த கப்பல் நாளை அநேகமாக பந்தர் அப்பாஸ் நோக்கி செல்வதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுகின்றார்கள். இந்த டேங்கர்கள் பல மாதங்களாக கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் IRGC-யின் கண்ணில் மண்ணை தூவி விட்டுத்தான் இந்த கடத்தல் நாடகம் நடைபெற்றுள்ளதாம் தெரிவிக்கப்படுகின்றது. மிகப்பெரிய கடத்தல் வர்க்கம் என்றும் சொல்லப்படுகின்றது. டேங்கர்கள் எந்த கொடிகளை எடுத்து சென்றது என்று இன்னும் தெரியப்படாத பட்சத்திலும் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் அதாவது ஒரு வளைகுடாவில் இப்பொழுது இருக்கின்ற ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கடத்தல் நடந்திருப்பது என்பதும் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்ஸாக இந்த செய்தி பார்க்கப்படுகின்றது. டேங்கர்கள் பல மாதங்களாக இந்த மாதிரி லொடுக்குப்பாண்டி வேலையெல்லாம் ஈடுபட்டதாக சொல்லுகின்றார்கள். வளைகுடாவிலும் உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதிக்கான முக்கிய தடையாக இருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியிலும் சட்டவிரோத வர்த்தகத்தின் ஒரு பகுதியான தெஹ்ரான் குற்றம் சாட்டும் டேங்கர்களை ஈரானிய படைகள் தொடர்ந்து குறிவைக்கின்றது என்றும் ஒரு மேல்நிலை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. சமீபத்திய மாதங்களில் இதே போன்ற தொடர்ச்சியான சம்பவங்களில் இந்த பறிமுதல் சமீபத்திய இடத்தில் சொல்லப்படுகின்றது. கடந்த செவ்வாயன்று நடந்த மற்றொரு சம்பவத்தில் ஹார்முஸ் ஜலசந்தியில் நடந்த இந்த சம்பவத்தில் IRGC படைகள் அமெரிக்க கொடியுடன் கூடிய டேங்கரை வேகமாக அணுகி அதில் ஏறி கைப்பற்றுவதற்காக அச்சுறுத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை அதாவது USA கமாண்டிங் தெரிவிக்கின்றது. ஈரானிய படைகள் டேங்கரை அதன் இயந்திரத்தை நிறுத்திவிட்டு ஏற தயாராக இருக்குமாறு உத்தரவிட்டதாக கடல்சார் இடல் மேலாண்மை குழு வான்கார்டு அறிவித்துள்ளது. அதற்கு பதிலாக
டேங்கர் வேகமாக சென்று தனது பயணத்தை தொடர்ந்திருக்கின்றது. ஈரானில் சில்லறை எரிபொருள் விலைகள் உலகிலேயே மிக குறைவு. இதனால் மற்ற நாடுகளுக்கு எரிபொருள் கடத்துவது சுலபமாக இருப்பதாக சொல்லுது. அதாவது இப்ப இந்த கடத்துறதால நன்மை என்னன்னு தெரிஞ்சும் என்றால், மிக குறைந்த விலைக்கு வாங்கி எடுத்துட்டு நம்ம சர்வதேச எல்லைக்குள்ள நுழைஞ்சோம் என்றால் நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு நல்லா அள்ளலாம் பணம். புரியுதுங்களா? அதாவது கடத்தல் பொருள் சீப் தானே, அதைத்தான் சொல்ல வராங்க. ஈரான் அதை விட்டு வைக்க போவதில்லை என்று சொல்லுகின்றார்கள். பார்க்கலாம். இது ஒரு புதிய செய்தி, உடன் செய்தி என்பதால் நாம் மற்றும் ஒரு செய்தியில் மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.